இரவு 11:45. 12 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. மலைப்பாதையில் தவழ்ந்து வந்த பனி ஊட்டியின் பழைய அன்னை இல்லம். பங்களாவை ஒரு வெண்போர்வைக்குள் மூடியிருந்தது. இரும்பு வாயிலில் துருப்பிடித்திருந்தது. அதில் அன்னை இல்லம் என்ற பெயர் பலகை ஒற்றை நிலவொளியில் மங்கலாகத் தெரிந்தது. கிரைம் ரிப்போர்ட்டர் அரவிந்த் தனது டார்ச் லைட்டை அந்த வாயிலின் மேல் அசைத்தார். 6 ஆண்டுகளுக்கு முன் ஒரே இரவில் காணாமல் போன 4 பேரின் மர்மம் இங்கிருந்துதான் ஆரம்பித்து இங்கேயே முடிந்ததாக போலீஸ் கோப்புகள் கூறின. ஆனால் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. அரவிந்த் அந்த மர்மத்தின் முடிச்சவிழ்க்க வந்திருந்தார். இந்த பங்களாவுக்குள்தான் 6 வருடங்களுக்கு முன் மாயமான 4 பேருடைய கடைசி கால் ட்ரேஸ் ஆனதா சொல்றாங்க. என்ன மர்மம் இங்க இருக்கு என்று அவர் தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டார். அவர் இரும்பு வாயிலைத் தள்ளி உள்ளே நுழைய அது கிரீச் என்ற அலறல் சத்தத்துடன் திறந்தது. அந்த சத்தம் மொத்த மலைப்பகுதியின் மௌனத்தையும் கிழித்தது. வாயிலின் உள்ளே மூலையில் ஒற்றை மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு சிறிய காவலாளி அறை தெரிந்தது. அறைக்குள் 50 வயது மதிக்கத்தக்க பழனி அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் மங்கலாகவும் அவரது முகத்தில் ஒருவித சலிப்பும் மர்மமும் படர்ந்திருந்தது. கையில் பிடித்திருந்த பீடியின் புகை மெல்ல அறைக்குள் சுருண்டு மறைந்தது. ஐயா, நீங்கதான் பழனியா? நான் ஒரு ரிப்போர்ட்டர். அந்த 6 வருஷ கேஸ் பத்தி விசாரிக்க வந்தேன் என்றார் அரவிந்த். சற்றே தடுமாற்றத்துடன் பழனி அரவிந்தை பார்க்கவே இல்லை. புகை விட்டபடி, விசாரிச்சு என்ன ஆகப் போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று மிகவும் மெதுவான குரலில் பேசினார். அவரது குரல் ஏனோ குளிர்ந்து கனமில்லாமல் இருந்தது. இல்ல, இந்த வீட்டுக்குள்ள கடைசியா வந்த 4 பேரும் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. நீங்க இங்க 6 வருஷமா இருக்கீங்க. ஏதாவது ஒரு சத்தம், ஒரு நிழல், ஏதாவது பார்த்திருக்கணும் என்று அரவிந்த் வற்புறுத்தினார். பழனி மெல்ல பீடியை ஊதி அணைத்தார். என்ன நடந்தது? இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் பார்ட் காத்திருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.